நீ இருங்க. நீங்க வீட்ல இருந்தா எதுக்கு நான் உங்களை தேடி இங்க வர போறேன்? வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகம். இங்க எதுக்கு வந்தா? நான் உங்ககிட்ட எவ்வளவு கால் சொல்லிருக்கேன். நான் வேலை பார்க்கறதுக்கு நீ வரக்கூடாது சொல்லிட்டா இல்லையா? என்ன திட்டது இருக்கட்டும். வீட்டுக்கு வந்த மட்டும் என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. புருஷனை பார்க்கணும் ஆசை இருந்தது. பக்கத்துல தானே பார்க்க வந்தேன். இப்படி வரட்டுவீங்க? இங்க எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க. நீ போடி உடனே நான் வரக்கூடாது சொல்லிட்டா இல்லையா? சரி பார்த்து அனுப்பிச்சு போ. என்னடி? சரி இரு. இந்த தருணி எல்லாம் வீட்ல இருப்பாங்க. போன் பண்ணி வர சொல்றேன். ஒண்ணு தேவையில்ல. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என் மானத்தை வாங்காதடி. நான் உங்களை பார்க்க வந்தது மானத்தை வாங்குறதா? இங்க எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க. என்னடி நினைப்பானுங்க? அதுலயும் கண்ணு கிளச்சனமா இருக்க. எவனாவது பார்த்துட்டா போடி வீட்டுக்கு. யாரும் பார்க்க கூடாதுன்னு வீட்டுல புத்தி புத்தி வைக்கிறது என்னடி? அது ஸ்டேஷனுக்கு. வீட்டுக்கு போ. விக்கி இருந்தா கூட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவன் இன்னும் வரக்கானுமே. போயிருவே எப்படி? நான் ஒன்னும் போவதுக்காக வரல. உங்க கூட இருக்கதான் வந்திருக்கேன். ஐயோ தனியா இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இது ஸ்டேஷன், நீ கவர்மெண்ட் ஆபீஸ். நீ போடியாங்க. இத வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். சரி நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப உங்க கூட தான் இருப்பேன். வர உனக்கு சேட்டை அதிகமாயிட்டு இருக்கு. உனக்கு செல்லம் அதிகம் நினைக்க. ஆளுக்கெல்லாம் வீட்டுல உனக்கு செல்லம் கொடுத்தாங்கல்ல, அதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா செல்லம் கொடுத்தாங்க. நீங்க என்ன கண்டுக்கிறதே இல்ல. என்னடி செய்ய வேலை அப்படி? இங்க வந்து வேலைக்கு சமக்குறீங்க, அங்க வந்து குடும்பத்துக்கு சமக்குறீங்க. என்ன கண்டுக்கிறதே இல்ல தெரியுமா? நீ நெஞ்சிலே இருக்கடி. உன்னை நான் நல்லா தான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். இங்க பாரு, குடும்பத்தை நான் நல்லா பாக்குற போய் தான் அவங்க எல்லாருமே உன்னை கண்ணு கத்தமா பாத்துக்கிட்டாங்க. நான் இல்லாட்டா கூட அந்த குடும்பம் உன்னை நல்லா பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நிமிஷம் இல்லாட்டாலும் உன்னை எப்படி தாங்கி பாத்துக்கிறாங்க. நான் எல்லாமே நீ ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி விக்கி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பான். தரடு உன்னை ஒரு வேலை செய்ய மாட்டான். அவனே எல்லா வேலையும் செய்வான். ஆம்பளை பையன் பாத்திரம் தைப்பான், துணி தைப்பான், எல்லா வேலையும் செய்யறான். யாருக்காக? நமக்காக தானே. நீ எதுவும் செய்யக்கூடாதுக்காக தான். இங்க பாரு, எல்லாரும் உனக்காக செய்யறாங்க. ஏன்? எல்லாம் எனக்காக தானே. நான் அந்த குடும்பத்தை கவனிக்க போய் தானே. இங்க பாரு, புரிஞ்சு நடந்துக்க. நீ நான் உனக்கு இப்ப கொடுக்குற பாதுகாப்பு நினைக்கிறேன். நான் நிரந்தரமா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க நினைக்கிறேன். இந்த உலகத்துல உன்னை எப்பவும் எல்லாரும் நல்லா பாக்கணுங்கிறதுக்காக தாண்டி நான் எல்லாரையும் கவனிப்பேன். அது தெரியும். ஆனா எனக்கு இப்ப நீங்க வேணும். இது ஆபீஸ் சிசிடி கேமரா அங்கங்க இருக்குது. இங்க மாதிரி எப்போ என்ன விழா தட்டலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதான் சரியான சந்தர்ப்பம். பெட்டிஷனை போட்டு விட்டுருவானுங்க. ஸ்டேஷனில் மனைவுடன் கொஞ்சல் அப்படின்னு போட்டு விட்டுருவானுங்க. அப்படியாவது போட்டு விடட்டும். விளக்கம் கொடுக்குறேன் போய் நின்றுக்கிட்டு என்னால எவங்கிட்ட கை கட்டில விளக்கம் கொடுக்க முடியாது. உனக்கு தான் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க எனக்கு வேணும். என்னடி ரொம்ப அனுப்பிச்சிட்டு இருக்கா? ஆட்டோ பிடிச்சி போ, கிளம்பு. முடியாது. வேண்டாடி போ. இதை சோதிக்காதடி. நான் வேற இந்த வீக்கு உனக்கு தெரியாது. ரொம்ப சோதிக்காத போ. அது எனக்கு தெரியாது. நீங்க வரணும். அடிச்சு திங்குற ரஸ்கா திங்குற மாதிரியே இருப்பான். உனக்கு நான் ரொம்ப செல்லம் முடிச்சுட்டு நினைக்கிறேன். அடி கொடுக்க பாரு பார்த்துட்டு. என்னங்க அப்படியாவது இதை திட்டுங்க, அடிங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. எதுவுமே பண்ணாதனால எனக்கு வலிக்குது மனசு. சரி 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 உன்னை அடிக்கிற மாதிரியே நீ இருக்க. தங்கோல நீ. இந்த கொஞ்ச வேலைதான் வீட்டுல வந்து கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க வர மாட்டேங்க. ஐயோ குழந்தை மாதிரி பண்றா பாரு. இது வேண்டாடி. எனக்கு இங்க டூட்டி போட்டிருக்காங்கடி. எனக்கு தெரியாது. நீங்க வரணும். வேண்டாடி போ, வீட்டுக்கு போ. சரி ஒண்ணு ஒண்ணு கொடுக்க. வீட்டுக்கு போறியா? ஒண்ணே ஒண்ணு. அதே எப்படி கொடுக்கன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அங்கங்க சிசிடி கேமரா இருக்கு. நீ வீட்டுக்கு போனா கொடுத்துதானே ஆகணும். சரி வா. ஒண்ணு வாங்கிட்டு போறேன் பாருங்க. அதெல்லாம் முடியாது. நீ என்ன சுவாதிக்கத்துல வந்துட்டு நினைக்க. சரி வா, நான் ஒண்ணு கொடுத்து நீ வீட்டு பக்கம் கிளம்பு. என்ன அவசர முத்தமா? இது சுவாதிக்காதடி. அப்படி கிளி மாதிரி இருப்பான். கத்தி திங்கிற மாதிரி. அழக பாரு கிளி பொம்மை. ஐயோ நான் இப்ப பாட்டுல கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். எவன் பெட்டிஷன் போட போறேன்னு தெரியல. ஏடி இது மாட்டி விடுறதுக்குனே வந்திருக்கேன். என்ன உங்க அம்மா பாக்க ஸ்டைலுக்கு போய் உங்க அம்மா ஐடியா கொடுத்தாலும் எதுவும் இல்ல. என்ன மாட்டி விடுறதுக்கு வந்த மாதிரியே இருக்குது. அதான் கேட்டேன். நானே விழுந்துருவேன்னு தெரியும் விஷயத்துல. கிளி மாதிரி வந்து நிக்க நான் பாட்டுக்கு கொஞ்சறேன். எவனாவது போட்டோ எடுத்து போட்டுவாண்டி. தாங்க மாமா தங்கம் ரசத்தி. அதுதான் வீட்டுல வந்து கொஞ்சம் சொல்றேன். வேண்டாடி என்ன சோதிக்காம போடி. முடியாது. நான் என் மாமா விட்டு போக மாட்டேன். எனக்கு உங்க தோல்ல சாயன் போல இருக்கு. சரி வா. ஐயோ அதுல வந்து நிக்கிறானே. எவனாவது பெட்டிஷன் போட்டுட்டுவானே. சார் வராங்க போ. விக்கி மாமா குட் மார்னிங் சார். சரி வீட்டு கிளம்புங்க. இல்ல அது ஒண்ணு இல்ல. அது கிளம்புங்கன்னு சொன்னேன். ஆஃப்டர்லி எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்துருங்க. இல்ல அது வந்து போனேன். வேற ஏதாவது பத்த பிரச்சனை இருக்கு. போ. வீட்டுல இருக்காம வந்திருக்காளா? சரி போ. ஏதாவது நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. சரி கிளம்பு. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? இப்போ உனக்கு திருப்தி அடி.
நல்ல நேரம் விக்கி வந்தா வேற ஆபீசர் வந்திருந்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும். என்ன இருக்கும்? ஏன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேஷன் தான் கிடைச்சதா? வீடு இல்லையான்னு வீட்டுல போய் கொஞ்சங்கன்னு என் சீட்டை கிழிச்சு கொடுத்துருப்பாரு. நல்ல நேரம் விக்கி ஆபீசர் வந்தாரு. வேற யாரா வந்திருந்தா அவர் எதுக்கு நீங்க வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஸ்டேஷன்ல அப்படியே கூப்பிடணும். அது எனக்கு மேலதிகாரி இல்ல. வீட்டுல தான் அண்ணன் தம்பி. இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அப்படின்னு எங்க ரெண்டுக்கும் அப்படி மாறி மாறி வந்துடும். எப்படியும் சமாளிச்சிருவான். அதுதான் பெரும்பாலும் என்கிட்ட நின்று பேசவே மாட்டான். அவனுக்கு நான் சாருன்னு சொல்லி கூப்பிடுறதே பிடிக்காது. அதனால என் முன்னாடி ரொம்ப பேச மாட்டான். ஏன்னா நான் பேசினா சாருன்னு கூப்பிட வேண்டியது இருக்கும்ல. அதான் போயிட்டான். சரி வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அப்ப எங்கடி போகணும்? வீட்டுக்கு போனா நீங்க என்ன பேசுவீங்க பாருங்க. புள்ளைகளுக்கு கொஞ்சுவீங்க. அப்படியே அம்மா பக்கம் போயிருவீங்க. அம்மா பாப்பா எங்க? ஆனந்தி பாத்துக்கிட்டே நீ போய் பாத்துட்டு வான்னு சொன்னா. பாப்பா தூங்கினால ரெடி? தூங்க வைக்காம இருப்பனா? நல்லா தூங்க வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, அழகுராணி நான் பாத்துக்கிட்டே நீங்க போங்கன்னு சொல்லிட்டா. ஓ, அக்கா தங்கச்சிலாம் பிளான் போட்டு இருக்கியா? ஆமா, நானே எத்தனை தான் இருக்கிறது. அதான் அழகுராணியும் ஆனந்தி எனக்கு ஐடியா கொடுத்தாளுங்க. புள்ளைய நாங்க பாத்துக்கிட்டோம், நீ போயிட்டு வாண்டு. சரி அப்ப பாப்பா திட்டு இருக்கலாம்ல? ஆனந்தி தான் வேண்டான்னு சொல்லிட்டா. தூங்க வச்ச தருணி பேரை வந்து நான் கூட்டிட்டு போறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டான். ஓ, தருண் பத்திருக்கானு? ஆமா, அந்த தருணை அங்கங்கே கூட்டு போறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டான். சரி, எங்க போகணும்? எனக்கு உங்களை கட்டி பிடிக்கணும். அப்ப வீட்டுக்கு தான் போகணும். தேட்டர் ஒன்று இருக்குல்ல? அட பாவி, நல்ல முன்னேற்றம் உனக்கு. சரி வா. முதல்ல யூனிஃபார்ம் மாத்திட்டாங்க, போங்க. சரி, நான் போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்தது என்ன? அழகு போல இருக்குது பாரு. ஆமா, நான் இப்பதான் அழகா இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுதோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி தெரியும் மட்டும் பாரு. என்ன ஒரு ஆளு படம் பார்க்க கூட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சது. இங்க வந்து என்னையே பாத்துட்டு இருக்கு. படம் தான் பாத்துட்டு இருக்க? படத்துல ஹீரோவை தான் பாத்துக்கிட்டு இருக்க. என்னடே சம காதல் போல. ஆமா. சரி, படம் முடிஞ்ச வீட்டுக்கு போவா. சரி, ஹோட்டல் புக் பண்ணிட்டா? சரி. நிஜமாவா? ஆமா, எனக்கு ஃபுல்லா உங்க கூட இப்படியே இருக்கணும். ஹோட்டலே புக் பண்ணிருங்க. சரி, இரு, நான் ஹோட்டல் புக் பண்றேன். சரி. அது சரி, என்ன திடீர்னு இப்படிலாம்? இல்ல மாமா, நீங்க என்னை விட்டு தூரமா போற மாதிரியே எனக்கு தோணுச்சு. பயமா இருந்தது. இங்க பாரு, நீ என் மனசுல இருக்க. அப்படிலாம் போக முடியாது. போகவும் முடியாது. நீ என் உசுர்ல கலந்தவா. நீயும் நானும் வேற வேற நினைச்சிட்டு இருக்க. அதான் நான் உன்னை விட்டு தூரமா போறதா நினைக்க. நான் அப்படி நினைக்கல. நீயும் நானும் ஒண்ணு நினைக்கிறேன். நீ எனக்குன்னு பிறந்தவா, எனக்குள்ள இருக்கிறடி. அப்பெல்லாம் ஒன்னே நீ எனக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியல. நானா நீனா நான், அப்படிதான் நான் பாத்துட்டு இருக்கேன். என்னமோ தெரியல மாமா, எது நெருக்கம் இல்லையோ எனக்கு பயம் கொடுத்ததே. சொல்ல போனா இப்பதான் எனக்கு நான் உன்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்க மாதிரி தோணுது. எப்படி சொல்றீங்க? ஆமாடி, இப்ப நமக்குள்ள ஒரு குடும்பம் தாச்சு. நம்ம பாப்பா இருக்கா, ஒண்ணு பாக்கணும். பாப்பா எதிர்காலத்துக்கு ஏதாவது பாக்கணும். உங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் ஓடுது. அதனால எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் கூட இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும். உங்களை மனசை சுமந்துக்கிட்டு உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஓடுறேன்ல. அதனால எனக்கு எப்பவும் உங்க ஞாபகம் இருக்கும். எப்பவும் நீங்க என் கூட இந்த மாதிரி இருக்கும். மறந்ததை ரெடி நினைக்கிறதுக்கு நீங்க தான் என் நினைவிலே இருக்கீங்களே. மாமா, நம்ம காதல் மட்டும் குறையவே குறையாதுல்ல மாமா? என்ன திடீர்னு பச்சை பிள்ளை மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்க? இந்த பாரு, ஹோட்டல் புக் பண்ணிருக்க. ஹோட்டலுக்கு போவோம், நிறைய பேசுவோம். உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பெரிய மாட்டேன். ஏன் கட்டி தங்கத்தை கட்டிக்கிட்டே இருப்பேன், போதுமா? நிஜமா? நிஜமா தங்கம். என் தங்கத்துக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல, உங்களதான் பார்க்கணும் போல எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அதான் லீவ் கிடைச்சிட்டு. எனக்கும் இன்னைக்கு டூட்டி பார்க்கும் போது பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. எப்படா அன்னைக்கு பொழுது போகுதுன்னு நினைச்சேன். கரெக்டா வந்த விக்கியும் பார்த்தா லீவ் கொடுத்துட்டான். சிரிக்கத பாரு, ரொம்ப சிரிச்ச மாதிரி. ஆனா ஓடடி, நான் அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னும் இருக்க. இங்க மட்டும் என்னவா? ஆனா என்ன, அப்ப மட்டும் இப்ப கொஞ்சம் குண்டா இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, காதலிக்கும் போதே கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் குண்டா இருக்கீங்க. ஆனா நீ மட்டும் அப்படியே இருக்கிய, எப்படி? சரி, படம் பார்த்தது போதும், போமா? சரி, போங்க. போங்க மாமா. சரி வா, படம் பார்த்தது போதும், போலாம் வா. நம்ம படம் மாதிரி பார்க்க வந்தோம். இதுக்கு நேரம் அங்கேயே போயிருக்கலாம். சரி வா போலாம். டேய் விடாத விடாத, அப்படி டுஷுல் டுஷுல். டேய் விடாத விடாத. ஐயோ போச்சுதே. ஐயோ ஏன்டா விட்ட? ஐயோ ஐயோ. டேய் அந்த விடுடா. ஐயோ விட்டுட்டானே. டேய் ஐயோ விட்டுட்டானே கோட்டை விட்டுட்டானே. டேய் என்னடா விளையாடிட்டு இருக்க? டேய் புடுறவனே. ஐயோ விட்டுட்டானே. டேய் அடிறவனே. ஐயோ போச்சுடா. ச்சே, இருக்குதானே நான் கிரிக்கெட்டே பார்க்க உட்கார்றது இல்ல.
வந்தேன்னு வச்சுக்க உன்னை ஓட்டுட்டு அடிச்சுவேன். எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வாட்டி. என்ன டீ? ஏய் ஆடுற அந்த பால் போடுறா. ஐயோ சே, ஐயோ போச்சுடி. அம்மா இவிய வேற எதுக்கட்டி நீ கத்திக்கிட்டு இருக்க? அது ஏன் டிவி? அதுக்குதான் செம்பலினியா. ஏங்க உங்களுக்கு வேற வேலை சொல்லியே இல்ல? ஐயோ தள்ளுடி. டேய் டேய் போடுறா. ஆமா இந்த ரூம்ல என்ன டீ இருந்துச்சு அது எங்க? நீ பெத்த மாதிரி சீமை புத்துல உடைச்சிட்டான். அத்தி அவன் எப்போ உடைச்சிட்டு போனா? காலையில. ஆனா இந்த வீட்டுல மட்டும் அநியாயத்துக்கு எல்லாம் உடையுது தெரியுமா? உன் மோனை தான் தேடிட்டு இருக்கேன். உன் மோனை மட்டும் கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்குது. நல்லா இருக்குதா? அவன் நல்ல மார்க் எடுத்தா மட்டும் யான் பிள்ளை, அவன் ஏதாவது உடைச்சிட்டா மட்டும் வான் பிள்ளைங்க வேண்டியது. இனிமேல் அவன் நல்ல மார்க் எடுத்தோன்னே என் பிள்ளைன்னு கொஞ்சிய பாருங்க அப்ப இருக்குது. அடி அந்த பாயலாம் கட்டி. அவன் உடைச்சிட்டு இருக்கான் பாரு, அந்த கோயிலுக்கு போய் விளையாடிட்டு இருக்கான். நீங்க வெட்டி விட்டுட்டேன்னு சொல்லுங்க. அது என்னமோ தெரியல, அப்பாவுக்கு மோனுக்கு ஏக பொருத்தமா தான் இருக்குது. தள்ளுடி. ஐயோ விட்டுட்டானே. அத பாத்துக்கிட்டு இருக்காவல போட்டி. டிவி பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. இப்போ அது தோத்துட்டா டிவி அடிச்சு தரிக்கிறாவ. எங்க டிவில மட்டும் கை வைக்க மாட்டீல? இல்ல டேய் செவுச்சரி, எனக்கு கோவம் வருது. டேய் சரிங்கடா. டிவி போச்சுது. நான் கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்கின டிவி போச்சுது. இன்னைக்கு அவன் தக்க போறான், என் டிவி போகுது. அத்தி இல்லடி, நான் உடைக்காம பாத்துக்கிட்டேன். நீ பத்திரமா நின்னுக்க. லோன் ஓ புருஷன் மட்டும் என் டிவி உடைச்சாரு, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. என்ன ரெண்டு பேரும் ஃபைட்டா? இங்க பாரு, என் மண்டைய பாரு. ஏன் என்னாச்சுது? நறுக்குன்னு கொட்டிட்டாவ. ஏங்க பிள்ளை எதுக்குங்க கொட்டினிய? ஒரு கொட்டோட விட்டேன்னு நினை. சாதிச்சு புடிச்சு கொடுத்த டிவி என் மண்டையிலே கொட்டிட்டாவ தெரியுமா? தடி அப்ப நீ பெருசா சம்பவம் பண்ணிருப்பன்னு அர்த்தம். என்னடி பண்ணுன? நான் ஒண்ணுமே பண்ணல. சாதிச்சு புடிச்சு கொடுக்க டிவி என் மண்டையில கொட்டிட்டாவ. இங்க பாரு எப்படி தண்ணி இங்க இருக்கு பாரு. இப்போ என் டிவி தந்துட்டாவ. என் டிவி எனக்கு வேணும். வர முடியாது. ஏங்க அவ சொன்ன நான் உங்களுக்கு டைவர்ஸ் கூட பண்ணிடுவேன் தெரியுமில்ல? கொன்னே பண்றேன்னா அடி டைவர்ஸ் பண்ணிருடி. அத்தடி அவ அப்படி சொல்லிட்டாங்க. உன் மண்டி வீங்கிரும், ஓடிடு. அத்தி பஞ்சாயத்தை கூட்டிடுவாள் இன்னைக்கு. அத்தி சரிசு வரல, எனக்கு சமாளிக்க தெரியாத. ஐயோ எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு நினைக்க. செம்பகவல்லி ஒண்ணு தண்ணி அடிச்சுட்டாவல்ல. என்ன அடி தெரியாட்டே. கன்ஃபார்மா பஞ்சாயத்து தான். நீங்க வாய மாட்டே அடிப்பிய. அடிக்க மாட்டே தங்கம், இங்க வாய. அண்ணன் உன்ன போய் அடிப்பான தங்கம், இங்க வாய. எட்டி வராத, நிஜமாவே உன்னை கொட்டிவாவ. நீங்க வாய. இடி போவாத, உன்னை கொட்டிவாத. சோப்பா அக்கா தங்கச்ச கூட ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஒரே வீட்டு இருந்து கட்டக்கூடாது. சோப்பாப்பா இவ்வளவு என்ன ஒற்றுமையா இருந்து நம்ம ஜீவனை வாங்குது. இந்த அக்கா தங்கச்செல்லாம் ஒரே வீட்டுல வாக்கப்பட்டாலும் அடிப்படி புடிச்சிட்டு கிடப்பாங்களாம். என்னதான் அக்கா தங்கச்சானாலும் அது ஏதோ சண்டை வந்துருமாமே. உங்களுக்குள்ள ஏன் வரவே மாட்டேங்குது? வராது. அதான் கேட்ட, ஏன் வர மாட்டேங்குது? அது வராது. அழுகுற ஒரு நாள் சண்டை போட சொல்லிவிட்டேன். ஏன் பையன் ஒரு நாள் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல. சண்டை போட எரி நான் அவ டிவியை வாங்கிட்டேன்னு என்ன சண்டை போட்டுக்கா தெரியுமா? நான் ஆசையா அவ ரூம்ல இருந்து அந்த டிவி எடுத்துட்டானா என்ன வரத்து வந்திருக்கா தெரியுமா? ஓ புருஷன அவ எப்பெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா தெரியுமா? நல்ல நேரம் அவ புருஷன் வந்து என்ன காப்பாத்தினாரு. அப்படியாங்க? அதான் இன்னைக்கு சண்டை போட்டோன்னு நினைக்க. ஆமா இன்னும் அடி அடிச்சா தெரியுமா? நல்ல நேரம் சரி வந்து காப்பாத்தினாரு. அதான் சதீஷ் வந்து காப்பாத்திட்டார்ல, விடுங்க. அடியே நீ என் பொண்ணட்டி தானே? அவன் என்ன அடிச்சுட்டான்னு சொல்லுது, உனக்கு கொஞ்சம் கூட ரோசமே வர மாட்டேங்குது. அவளே பச்சை பிள்ளை, அவ அடிச்சு உங்களுக்கு வலிச்சுட்டோ? அடிய செம்பகவல்லி, அவ என் மேல ஏறி என்ன மிதிச்சா தெரியுமா? அங்க என் நெஞ்சிலே மிதிச்சா. அப்படியே என் புருஷனை நீ மிதிச்சேட்டி? நீ கூட என்ன மிதிச்சது இல்ல, அவ எப்படி மிதிச்சா தெரியுமா? அத்தி பழைய கதையை போட்டு விட்டுறவளுக்கு சொல்லாத. அத்தை கேவலப்படுத்த போற நினைக்க நானே வார்த்தை விட்டுட்டேனே. அடி எடுப்பட்டவளே, அவிய மறக்க நினைச்சாலும் நீ மறக்க விட மாட்ட போலுக்க. அவளுக்கு எதுனாலும் பிடிக்கும், இது சொன்னா மட்டும் பிடிக்காது. வாய் வச்சுக்க சும்மா இருட்டி. அப்பா முடிஞ்சது.
ஒண்ணு இல்லைங்க. ஏய்! ஓடிருடி. ஆமா மறந்து சொல்லிட்டேன். ஓடிரு. என்ன ஓடட்டு நீங்க என்ன காதல் பண்ணதுக்கா? அட்டியை எடுப்பட்டவள. அது பல்ல காட்டது பார்த்தாலே சரியில்லை. அது மறந்து போயிருந்தது. ஞாபகப்படுத்திட்டா பாதவத்தி. அது 32 பள்ளியும் காட்டுத. எங்க நீங்க டூட்டிக்கு போகலையா? என்ன போச்சு நான் போக மாட்டேன்னு நீங்க காதல் பண்ணதுக்கு நீ இப்பலாம் நடிக்க எனக்கு தெரியும். போயிரு. கொத்த கலப்பிராத. நீ லவ் பண்ணதுக்காக மட்டும் என்ன விரட்டுத எனக்கு தெரியும் டி. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எடி மீனா குட்டி. சாரி முடிஞ்சது. ஒண்ணு இல்லைங்க. பைய உள்ள மறந்தது பைய உள்ள ஞாபகப்படுத்திட்டு இனி அதுக்கு ரொமான்ஸ்லயே அலைவ. மீனங்க வாய. வேண்டாம் நீ என்ன அடிப்ப. இல்ல உன்னை அடிக்கிற அளவுக்கு இப்ப எனக்கு தெம்பு இல்லை. இங்க வாய. வேண்டாம் கொஞ்சற மாதிரி நறுக்கு என் மண்டையில நீ கொட்டிடுவ. ஐயோ பல்ல மூடுங்க. பார்க்க முடியல. இல்ல இரு காதல் சாங் வைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அந்த சாங் தான் கேட்கணும். அம்மாடி என்ன சொல்ல கட்டழக ஆவாரம் பூவாக வாழ்வெடிச்ச முட்டழக எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பத்தலட்டி நீ. காய்க்க சொல்லி தோண்டுதே பவல மணி பூவே. அப்புறம் இந்த டஸ்ட் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப கதாடிச்சு வந்துடுறேன். சத்தியமா சொல்லுறேன். உன்னை இப்ப நான் ஓட விட்டு அடிக்க போறேன். பாத்துக்கிட்டே காய்க்க சொல்லி தோண்டுதே. ஆள தருவேன். எல்லாம் இவளால வந்தது. இங்க வாய முட்டி நீ கொஞ்சம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்தாலுச்சு இன்னைக்கு ஐயா மாறப்போதுல பிடிச்சிட வேண்டியதான் முயல. ஒட்ட மாட்டோம். இப்ப நீ இந்த ரிமோட் எப்படி ஓட மட்டும் பாரு. என்ன டி சொல்லு. முள்ளமா புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து தலைக்கால புரியாம ஆடிட்டு இருக்க நீ. பஞ்சாயத்து தலைவியாச்ச பஞ்சாயத்து கொஞ்சம் கூப்பிடான்னு பார்த்தா நீ இப்பதான் 16 வயசு குமரி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. என்னடி பிரச்சனை சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு முதல்ல நீ என்ன பார்க்கணும். பாக்குற நிலைமையில நான் இல்ல. என்ன சொல்லு. எட்டி சம்பகவல்லி. என்னடி என்ன எத்திட்டு மிதிப்ப நீ இவளை மிதி பாப்போம். அவளை எதுக்கிட்டு நான் மிதிக்கணும்? அப்ப மதன மட்டும் நீ மிதிச்ச. அட பியாதில போவா. அதையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தி காதல இருந்து கோம மாறிட்டவள. அடியே. அப்ப மிதி. அங்க மட்டும் மிதிச்சல இவளை மிதி. உனக்கு இன்னைக்கு என்னதான் மட்டும் வேணும்? இவளுக்கு ஒரு மிதி. அந்த டிவி எனக்கு வேணும். என் கண்ணுல இருக்கும் கொஞ்சம் எடு. வேண்டாங்க பாவுங்க. இல்ல அது என் கண்ணு கொஞ்சம் எடு. உங்க துப்பாக்கிக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. அடியே தங்கமே என் கண்ணை கொடுத்துருமா. அத்திப்பா இவள கண்ணை தூக்கிட்டா. அத்திப்பா என் பூசன் திணறு வர. எடி கொடுத்துட்டு பாவமிட்டி. மீன தங்க ஒன் டிவி தானே தூக்கிட்டு போமா. என் கண்ணை கொடுத்துருமா. அது என் கண்ணை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது நினைப்பேன். கொண்டு வந்து தானே இவ பாட்டு விளையாட்டு பக்கம் தூக்கிதா. மீன தந்துருமா. எப்பண்டி வந்து தூக்குன? அது மேல ஸ்லாப்ல இருந்துச்சு. சேர் போட்டு எடுத்துட்டேன். அத்தி எனக்கு காப்பு வச்சுட்டா. தங்கமே கொடுத்துருமா. அதுல மட்டும் கை வச்சிடாத கொடுத்துரு. சம்போலி ஏத்திட்டு மிதி அப்பதான் நான் தருவேன். ஐயோ சாதிக்கிறாள சாலிசே. அது யாருக்குமே தலதறிக்க ஓடிட்டாங்க. சப்பா இந்த 3 லூசு கட்டி நான் மாட்டிட்டு முழிக்கிறேனே. எங்க இந்த பா இவள தேடி பிடிச்சேன். எடி ஒழுங்கா கண்ணை கொடுத்துருட்டி. அப்ப நீ ஏத்திட்டு மிதி. ஆமா செம்பவலி ஒரு மிதி தானே மிதிச்சுக்கா. ஐயோ புருஷனை மிதிக்க கூடாதுங்க. அது பாவங்க. நடிக்காத நீ அதுக்கு சந்தர்ப்பம் தேடிட்டு இருந்த. இருமவளே உனக்கு. தங்கமே என் கண்ணை கொடுத்துட்டு போமா. நீங்க அதுக்கு மேல உட்கார்ந்திருக்கிய. அதுக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கனா? ஆமாவா எந்திரிச்சா வெடிச்சிருமா. அத்தடி நம்ம அடுத்த ரூமுக்கு போயிரலாம். தமிழ் ஓடிடுவோம். அடியா இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க. இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க.